பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்ல ஒரு பெண் கன்னிப்பெண் இருக்கிறா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த கன்னிப்பெண் நம்ம வீட்ல வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அவ வாசமா நம்ம வீட்ல இருக்கிறானாலே நம்மளுக்கு ரொம்ப விசேஷம். இல்லானாலும் அவ நம்ம வீட்டுக்கு வருகிறா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? அந்த காலத்தில் ஆதி காலத்தில் கன்னி பெண்கள் காலில் கொலுசு அணிகிற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு நம்ம கல்யாணம் ஆனவங்களுக்கு தண்டம் போடுவாங்க. கன்னி பெண்கள் காலில் கொலுசு, அவள் கொலுசு சலங்கை சத்தம் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான சத்தம். அந்த பெண் கொலுசு, ஒரு கன்னி பெண்ணினுடைய கொலுசு சத்தம் எந்த வீட்டில் அதிர்வுகளாக விழுகிறதோ அந்த வீட்டில் செல்வ நிலை சிறப்பாக இருக்கும். அதனால ஆதி காலத்துல சிறு குழந்தைகள் இருந்து குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு விட்டுருவாங்க. அந்த கொலுசு போட்டு விட்டுட்டு அப்புறம் நோம்பு களி சடங்கு அப்படி சொல்லிட்டு ஒரு சடங்கு வைப்பாங்க. அந்த சடங்குல அந்த கொலுசை ரிமூவ் பண்ணிட்டு தண்டம் போடுறது, கல்யாணம் ஆனப்புறம் அது ஒரு சடங்கு வைப்பாங்க. அந்த சடங்கு கொலுசை கழுத்திட்டு தண்டம் போடுவாங்க. அந்த கொலுசை அம்மா கையில கொடுப்பாங்க. இந்த மாதிரி உண்டு. இத இப்ப அந்த சடங்குகள் கிடையாது. அந்த அந்த கொலுசு ஒரு கன்னி பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த சடங்கு மூலமா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த கொலுசு போட்ட பெண்கள் வீட்டில் நடமாடுதல், ஒரு வீட்டில் ஒரு பெண் கொலுசு போட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்தால், கன்னி பெண் வந்தால் அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு ஐஸ்வர்யமானது. அப்போ அந்த மாதிரி பெண்கள் வரும்போது நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? மேக்சிமம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் சமைஞ்சிட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தாய் மாமன்கள் கட்டுகள் நிறைய செய்தால் கூட அந்த கன்னி பெண்களுக்கு உணவு செய்தல், அதாவது உணவு தயாரித்து ஒரு நாள் உணவு நம்ம கையால கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் கன்னி பெண் உணவுக்கு. அதுக்கப்புறம் அதான் பொங்கி போடுதல் அப்படிம்பாங்க. அந்த பொங்கி போடும் போது அந்த உணவை கொடுத்துட்டு அவள் காலில் கொலுசும் வாங்கி போட்டு தாவணியும் வாங்கி போட்டீங்கன்னா உங்க வீட்டில் திருமணம் ஆகாத இருக்கிற பெண்களும் ஆண்களோ யாரா இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் ஆகும். அதனால கன்னி பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தல், உடைகள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உணவு பரிமாறுதல் ரொம்ப சிறப்பானது. இது ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 16 நாள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அது யாரா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை நான் பண்ணிக்கிறேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கி நீங்க பண்ணினீங்கன்னா உங்க அந்த வீட்டில் திருமண வைபவங்கள் சீக்கிரமாக நடைபெறும். அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தடையா, மகாலட்சுமியுடைய விஷயங்கள் தடையாக இருக்குதுன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு வீட்டுல செல்வ நிலை சிறப்பாக இருக்கணும்னா அந்த வீட்டில் கன்னி பெண்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒய்யாம அந்த வீட்டுக்கு கன்னி பெண்கள் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுடைய செல்வ நிலை கூடும். அதே மாதிரி அந்த வீட்டில் சந்தோஷமான மனநிலை, மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்கும். அப்ப அந்த கன்னி பெண்கள் நம்ம எப்படி வீட்டுக்குள்ள அடிக்கடி வர வைக்கலாம் அப்படிங்கிறதுனா, ஒரு மருதாணி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறது, ஒரு இன்னைக்கு மெஹந்தி வைக்கலாம், நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல வச்சு கூடி மெஹந்தி வைக்கலாம். ஆதி காலத்துல என்னன்னா தாயம் உருட்டுறதும் சோழி குளிக்கு போடுறது, இதெல்லாம் கன்னி பெண்களோட அந்த சவுண்டு, அந்த ஒளி சவுண்டுடன் கன்னி பெண்கள் வாழும் இடம் ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல கன்னி பெண்களை கூட வச்சு அவங்களே ரொம்ப விசேஷமாக பார்க்கும் முறைகள் அந்த ஆதி காலத்தில் இருந்தது. அந்த கன்னி பெண்களை நக்கல் பண்ணி அந்த வயதான பாட்டிகள் ரொம்ப அவங்களை சந்தோஷப்படுத்தும் போது அந்த வீடு மிக மகிழ்ச்சியான தருணத்துக்கும் செல்வ நிலை கூடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால கன்னி பெண் வரும் ஒரு வீட்டுக்கு உணவு கொடுத்தல், கொலுசு கொடுத்தல், உடைகள் கொடுத்தல், இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி அவள் கையில் மருதாணி வைத்து விடும். உங்க வீட்டுக்கு வர கன்னிப்பெண் கையில் மருதாணி வைத்து விடுதல், இதெல்லாமே உங்க வீட்டுல மருதாணி வச்சா அந்த கன்னிப்பெண் வா எங்க வீட்டுல மருதாணி வச்சிருக்கோம் வா அப்படி கூட்டி கொண்டு மருதாணி வச்சு விடுறது, அது பாதம் கொண்டு வச்சு விடுதல் மிக சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டில் செல்வ நிலை உயரும். உங்க வீட்டுல பெண் அந்த பெண் வரும்போது உங்களுடைய அடுப்பாங்கரை வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போவது மிக சிறப்பாக இருக்கும். அவள் கையால ஒரு செம்பு எடுத்து தண்ணி மோந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கையால தண்ணி வாங்கி குடித்தல், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த பெண் கிளம்பி வீட்டை விட்டு போகும்போது அவளுக்கு அலங்கார பொருட்களும், அவ பூவு அலங்கார பொருட்கள் மேல் வளையல், இதெல்லாம் அவள் ரொம்ப போடக்கூடியது. வளையல்னா நல்ல சவுண்டு கேட்கிற வளையல் மாதிரி வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி வளையல்கள், பூவு, பொட்டு, இதெல்லாம் அலங்கார, கண்மை, முக்கியமாக கண்மை, மேந்தி, இதெல்லாம் அவளுக்கு கொடுத்து அனுப்பும் போது உங்களுடைய செல்வ நிலை மேன்மேலும் ரொம்ப பெருகக்கூடியது வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கன்னி பெண்கள் வீட்டுக்கு வரும்போது அவளை உபசரித்து அவளை அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் நீங்க உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வ நிலையும் லட்சுமி கடாட்சமும் நல்லா சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.